ரஜினி கமல் ஆகிய இருவரும் விரைவில் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க இருப்பதாகவும் அந்த படத்தை கூலி படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் அதையடுத்து ரஜினி மீடியாக்களை சந்தித்த போது கமலோடு மீண்டும் இணைந்து நடிக்க எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது என்று, அதற்கான கதையும் இயக்குனரும் இன்னும் முடிவாகவில்லை என்றும் செய்தி வெளியிட்டார். அதன் மூலம் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கவில்லை என்பது தெரியுது. இந்நிலையில் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் ரஜினியின் இளைய மகளான இயக்குனர் சௌந்தர்யா ரஜினி அந்த படம் குறித்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழ் சினிமாவின் இரண்டு பெரிய ஜாம்பவான்களான ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் விரைவில் ஒரு படத்தில் இணைய உள்ளார்கள். ஆனால் அந்த படத்தை யார் இயக்குவார்கள் என்பதும் தெரியவில்லை. அந்த விவரங்கள் அனைத்தும் தற்போது செயல்பாட்டில்தான் இருக்கிறது. சரியான நேரத்தில் அந்த படம் குறித்து அறிவிப்பார்கள் என்றும் கூறினார். அதையடுத்து அதே மேடையில் இருந்த கமல்ஹாசனின் மூத்த மகள் ஸ்ருதிஹாசன், மீண்டும் அவர்கள் இருவரையும் நாங்கள் ஒன்றாக பார்க்க ஆசைப்படுகிறோம், கனவும் காண்கிறோம். எல்லோரையும் போலவே அந்த ஒரு படத்திற்காக நாங்களும் காத்திருக்கிறோம் என்று ஸ்ருதிஹாசன், ரஜினி சாரின் படங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது படையப்பா, அவருடன் கூலி படத்தில் இணைந்து நடித்ததால் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் என்றும் ஸ்ருதிஹாசன் வெளியிட்டிருக்கிறார். ஆகையால் இன்னும் சில மாதங்களில் அதற்கான அறிவிப்பு வெளிவரும். ரஜினியும் கமலும் இணைந்து கலக்கி இனி ஒரு சகாப்தத்தை உருவாக்குவார்கள் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.